சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து கிட்ட வந்து அண்ணாமலை, மனோஜ், நீ வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நீயும் சரி உன் அம்மாவும் சரி எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னுடைய முதுகுல குத்திட்டீங்க. இனி உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது முத்துன்னு சொல்லிட்டு முத்துவோட கைய பிடிச்சி, முத்து எனக்கு கடைசி காலத்துல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த வீட்ல இருந்து தான் என்ன கடைசியா தூக்கிட்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அண்ணாமலை என்ன மீன் பண்றாங்கன்னா, அண்ணாமலை ஒரு வேலை சேர்த்தாலும் சாங்கிய சம்பிரதாயம் எல்லாமே பண்ணி இந்த வீட்ல இருந்து தான் அடக்கம் பண்ணணுன்ற மாதிரி அண்ணாமலை மீன் பண்ணது உடனே நம்ம முத்துவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆயிடுது. உடனே மீனா, ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும் நம்புங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீங்க எது நினைச்சும் வருத்தப்படாம இருங்க, இந்த வீட்டை எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க போறது கிடையாது, இந்த வீட்டை எப்படி வாங்கணுன்றது எனக்கு தெரியும், நான் போயிட்டு அந்த ஃபைனான்சியர் கிட்ட பேசி பாக்குறேங்க, பேசி பார்த்தா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. உடனே முத்து மீனா ரெண்டு பேருமே ஃபைனான்சியர் கிட்ட பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போனா ஃபைனான்சியர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு. அவர் வர கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. சரி, 2 மணி நேரம் தானே, நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ஆகுது, அப்ப கூட ஃபைனான்சியர் வரதில்ல. இப்போ உடனே முத்து வந்து கேக்குறாங்க, சார் எங்களுக்கு என்ன சார் தெரியும், அவர் எப்ப வரேன்னு சொல்றாரோ அதை பொறுத்து தான் நாங்க பேச முடியும்ன்றாங்க. உடனே என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி முத்து கோவப்பட்டதும் மீனா வந்து, எங்க இப்ப கோவப்படுறதுல நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, நமக்கு காரியம் ஆகணும்னா நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு மீனா வந்து, சார் எங்க வீட்டு விஷயமா அவர்கிட்ட இப்ப பேசலன்னா கடைசியில பேசவே முடியாது, அவர்கிட்ட நான் பேசி பார்க்கணும், தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காரு எப்ப வருவாருன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதும் இப்ப நேரா ஃபைனான்சியருக்கு கால் பண்றாங்க. ஓ, நேரா அவங்க அங்கேயே வந்துட்டாங்களா, சரி போனை கொடுங்கன்னு சொல்றாங்க. போனை கொடுத்ததும் முத்து வந்து, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் முத்து, அந்த கேஸ் விஷயம் தானே பேச போறேன். நான் வந்து எல்லாம் வீட்டை ஜப்தி பண்றதை பத்தி நான் வேற எதுவும் முடிவு எடுக்க போறது கிடையாது, ஏன்னா என்னோட இஷ்டம் சொல்லிட்டு ஃபைனான்சியர் வந்து சொல்றாங்க. சரி சார், எனக்கு புரியுது, உங்களை ஒரே ஒரு முறை பார்த்து உங்ககிட்ட பேசணும், தயவு செஞ்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டதும், ஓ அப்படியா, சரி எனக்கு இங்க ஒரு இடத்துல இன்னொரு பிரான்ச் எந்த இருக்குல்ல, அந்த இடத்துல எனக்கு சின்னதா வேலை இருக்கு, இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன், நீ வேணும்னா அங்க வான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து வேகமா கார் ஓட்டுறாங்க. மீனா வந்து, எதுக்காகங்க இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறீங்க, இல்ல மீனா, திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை என்னால தங்கிக்க முடியாது, அதனாலதான் இப்படி கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து வந்து சொல்ல, உடனே நம்ம மீனாவும் வந்து, எல்லாம் நல்லதாவே நடக்கும் நம்புங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப முத்து வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க போன் பண்றாங்க. ஐயோ முத்து, நான் அங்க இல்ல, முக்கியமா ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன், நீ அங்க வாங்குறாங்க. உடனே முத்து அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு கோவம் வருது. உடனே மீனா வந்து, எங்க அவரு நம்மள பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இது நினைச்சால நீங்க வருத்தப்படாதீங்க, அவர் வந்து நம்ம மீட் பண்ணா ஏதாவது ஒண்ணு பேசி அவங்கள கொலைப்படிப்புங்கன்றது தெரிஞ்சிட்டு தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, விடுங்கங்க, நம்ம நேர லாயர் கிட்ட போய் பேசி பார்க்கலாம், இதுக்கு லாயர் கிட்ட இருந்து பதில் நல்லதாவே வரும்னு நம்பலாம்னு சொல்லிட்டு மீனா முத்து கிளம்பும் போது மீனாவுக்கு திடீர்னு தலை சுத்துது. என்னாச்சு மீனா, சரியா சாப்பிடல இல்ல, அதனால கூட இருக்கும், சரிவா முதல்ல நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம், இல்லைங்க வீடு நம்ம கையை விட்டு போக கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம், தண்ணி நான் குடிச்சா சரியா போயிடும், நான் தண்ணி குடிச்சுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நேரா கிருஷ்ணா லாயர் கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்ததும், இவங்க இப்படி வந்து கேஸ் போட்டிருக்காங்க, இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், ஆனா இப்ப அப்படி கூட பண்ண முடியாது, ஏன்னா கோர்ட்ல 10 நாள் லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க, அது தெரிஞ்சுதான் அவங்க வந்து இப்படி ஒரு நோட்டீஸே கொடுத்துருக்காங்க, வீடை ஜப்தி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, 10 நாளைக்கு அப்புறம் தான் வாரண்ட் வாங்க முடியும், எது பண்றதுனாலும் 10 நாளைக்கு அப்புறம் தான் எது ஒண்ணுமே பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பதில் பேச முடியல நம்ம முத்துவல்ல. மேடம், அந்த வீடு இல்ல, அது எங்களுடைய கோவில், அது எங்களை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கமும் முத்து ஒரு பக்கமும் மாறி மாறி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் பண்ணி தான்
வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி முடிவு எடுத்திருக்காங்க. வேற ஏதாவது வழி இருக்கான்னு நான் பாக்குறேன். முக்கியமான கேஸா இருந்தாதான் லாயரை திரும்ப வர வச்சு கேஸ வாதாடி அதுக்கு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயமும் இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுதான் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த கட்ட வேலை என்னன்றத நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு லாயர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு முத்து மீனாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முத்து மீனா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா ஃபைனான்சியர் கால் பண்றாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அவங்கள அலைய வச்சாச்சு. எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ண சொன்னேன். இப்போ ஒரு வேளை முத்து, மீனா 2 பேரும் உன்னை மீட் பண்ணியிருந்தா, உன்கிட்ட ஏதாவது பேசி, ஏதாவது ஒண்ணு பண்ணி, எப்படியாவது உன்னுடைய மனச மாத்திருப்பாங்க. அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன். அவங்க வீடு இல்லாம நடு தெருவுல நிக்கணும். அதை நான் கண்குளிரா பார்க்கணும். என்ன தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாத்திட்டையும் குறுக்க நிக்கிறது அந்த மீனா முத்து 2 பேரும் தான். அவங்க வீடு வாசல் இல்லாம அவங்க அப்பங்கூட அம்மா கூட நடு தெருவுல நிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர ஹாப்பியாவும் சந்தோஷத்துலயும் பாத்தீங்கன்னா இருக்காங்க. இது நினைச்சு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க சிந்தாமணி. அடுத்ததான் நம்ம அண்ணாமலை இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப முத்து மீனா 2 பேருமே வராங்க. முத்து மீனாவை பார்த்ததும் அண்ணாமலை என்ன வக்கீல் என்ன சொன்னாங்கப்பா, சொல்லுப்பா முத்துன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம முத்து சொல்றாங்க, அப்பா ஃபைனான்சியர் 10 நாள் கோர்ட் லீவ்ன்ற விஷயம் தெரிஞ்சுதான் வீடை ஜப்தி பண்றதுக்காக நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எங்களால எதுவும் முடியலப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை அவ்வளவுதானா, இந்த வீடு நம்ம கையை விட்டு போச்சா, இந்த வீடை கஷ்டப்பட்டு கட்டி இந்த வீடு அவ்வளவுதான் நம்ம கையை விட்டு போச்சா, ஐயோ முத்துன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு சாயிறாங்க. உடனே முத்து அப்பா என்னப்பா, ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க, அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, அதுக்குள்ள நம்ம வீடு கையை விட்டு ஒன்னும் போயிடாது. இப்போதைக்கு நம்ம போயிட்டு வேற ஒரு வீட்டுல இருக்க போறோம். 10 நாள் கழிச்சு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம்ப்பா. இல்ல இதுக்கு ஒரே வழி 38 லட்சம் இன்னும் கொடுக்க வேண்டிய பெண்டிங். அந்த பணத்தை கொடுத்துட்டா வீடை ஜப்தி பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், இதை பத்தி நம்ம யோசிச்சு இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம மீனாவுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. யாருன்னா நம்ம ரேகாவுடைய அப்பா, அதாவது சிந்தாமணியோட புருஷன்கிட்டயே போயிட்டு பணத்தை கேட்கலாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு முத்து சிந்தாமணியோட புருஷன் அவரு நல்லவரு தான். ஆனா பணம் சிந்தாமணிக்கு எதிரா செயல்பட பணம் அவர் போய் கொடுப்பாரா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட மத்தியில நம்ம எப்படிப்பட்டவங்கன்றது புரியுது. அதனால கண்டிப்பா அவர் பணம் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க வீட்டை காலி பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு பணம் கிடைக்கலன்னா வீட்டை விட்டு போய் தான் ஆகணுமாமா. அதுக்காக மொத்தமா இந்த வீட்டை நம்ம ஒண்ணும் விட்டு கொடுக்க போறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு இருக்க போறோம், அவ்வளவுதான் மாமான்னு சொல்லிட்டு இப்ப மீனா சொல்லிட்டு நேரா சிந்தாமணியோட புருஷன் கிட்ட போறாங்க. வா மீனா உட்காரு, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. சார், சிந்தாமணியால திரும்ப எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு 38 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வட்டி முதல் எல்லாமே ஒரு 3 இல்ல 4 மாசத்துல நான் திருப்பி கொடுத்துட்றேன். எங்க வீடை ஜப்தி பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு மூல காரணமா சிந்தாமணி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி பத்தி தப்பா பேசினதும் உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. ரேகாவுடைய அப்பா சிந்தாமணி நானும் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். ஆனா வீடை ஜப்தி பண்ற அளவுக்கெல்லாம் அவ போக மாட்டா. யாரோ பண்ற வேலைக்கு கடைசியில சிந்தாமணி பழி சொல்றியா? உன்னையும் சரி, உன் புருஷனையும் சரி, உன் தம்பியும் சரி, நான் மலை போல நம்பிட்டு இருந்தேன். கடைசியில என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையிலேயே உன் தம்பி விளையாடிட்டு இருக்கான். இதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சார், அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை சார். எனக்கு முக்கியமா பணம் தேவைப்படுது. உங்களை நம்பி வந்திருக்க, என்னை எப்படியாவது கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மீனா கெஞ்சி கேட்க ஃபைனான்சியர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்ப மீனா அழுதுகிட்டே ரோட்ல வரும்போது இப்ப நம்ம மீனா கூட சேர்ந்து பூ விற்கிறவங்க, பூ வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் என்னாச்சு மீனா, எதுக்காக மீனா இப்படி அழுதுட்டு வர, என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அக்கா, என்னுடைய வீடு இப்ப ஜப்திக்கு வரப்போகுது. 38 லட்ச ரூபாய் பணம் இருந்தா எங்க வீட்டை நாங்க காப்பாத்திக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி மீனா வருத்தப்பட்டுட்டு இருக்க. கவலைப்படாத மீனா, உன்ன மாதிரி நல்லவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நாங்க எல்லாரும் எங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்குறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எதை பத்தியும் யோசிக்காம நீயும் சரி முத்தும் சரி 2 பேருமே எங்களுக்காக பணத்தை நீங்க கொடுப்பீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்க பணத்தை கொடுக்காம என்ன பண்ண போறோம், எவ்வளவு பணம் சேருதுன்னு பாக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க.
கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய் பணம் கிட்டத்தட்ட வந்துருது. உடனே மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது எங்களுக்கு நீங்க தோள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த பணத்தை அந்த பைனான்சியரோட முகத்துல விட்டு எரிஞ்சிட்டு நான் கண்டிப்பா என்னுடைய வீட்டை மீட்டுடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா மீனா, ஏங்க நீங்க யாரும் வீட்டை காலி பண்ணாதீங்க, நான் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. இப்ப அண்ணாமலை வீட்டை பார்த்துட்டு அழுதுகிட்டே வீட்டுல இருந்து வெளியே வரும்போது கரெக்டா மீனா போன் பண்ணதும் உடனே முத்து எல்லாரும் அப்படியே இருங்க, வீட்டை ஜப்தி எல்லாம் இனி பைனான்சியரால பண்ண முடியாது, மீனா எப்படி உருட்டி பெருட்டி 38 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்துட்டு இருக்கான்னு விஷயம் சொல்றாங்க. இதை கேட்டதும் கரெக்டா ரோகிணி கால் பண்றாங்க மனோஜ்க்கு. மனோஜ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு, இல்ல வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் எடுத்து வீட்டை விட்டு வெளியவும் வந்துட்டோம். அப்பா எல்லாரும் ஓவரா சென்டிமெண்டலா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, மீனா போன் பண்ணி நீங்க யாரும் வீட்டை காலி பண்ணாதீங்க, மீனா பணத்தை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி சரி மனோஜ் நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு நேரா சிந்தாமணிக்கு கால் பண்ணி, ஆன்டி மீனா குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்தணும்னு நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாக போகுது, மீனா இந்த பிரச்சனையை சுலோகமா முடிக்க போறான், என்ன சொல்ற? ஆமா, மீனா எப்படி பணத்தை ரெடி பண்ணான்னு தெரியல, 38 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காலாம். இப்ப பைனான்சியர் கிட்ட கொடுத்தா அதுக்கப்புறம் பைனான்சியர் என்ன பண்ண முடியும், வீட்டை எடுக்க முடியாது இல்ல, அப்ப நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாக போகுது ஆன்டின்றாங்க. ஓ ரொம்ப நன்றி ரோகிணி, நீ இந்த அளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, ரொம்பவே நன்றி. அந்த மீனா பணத்தை எப்படிதான் எடுத்துட்டு போயிட்டு வீட்டை மீட்கிறான்றத நானும் பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது வீடு வாசல் இல்லாம அவங்க தெருவுல நிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதுக்காகவாது நான் இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும். மீனா எப்படியும் அவங்க வீட்டுக்கு வர வழியில தான் ஆட்டோலயோ இல்ல அவளுடைய வண்டி ஒன்றுக்கும் உதவாத ஒத்த வண்டியில தானே வந்துட்டு இருப்பான். என்னுடைய ஆளுங்களை அனுப்பி அவகிட்ட இருக்கிற பணத்தை நான் அடிக்க வைக்கிறேன், அப்புறம் எப்படி அவ பைனான்சியர் கிட்ட காசு கொடுக்க போறான்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு, நீ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப உடனே பைனான்சியருக்கு கால் பண்ணி அவ பணத்தை ரெடி பண்ணிட்டாளான்னு சொல்றாங்க. அப்படின்னா வீட்டை ஜப்தி பண்ண வேண்டாமா மேடம், நானு அவங்க கிட்ட வீட்டை ஜப்தி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த நோட்டீஸை திரும்ப வாங்கிட்டுமான்றாங்க. நீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ண, என்னுடைய அடியாளுங்க இருக்காங்க, மீனா அந்த வழியில தான் வருவா, அவ வரும்போது பணத்தை எடுத்துட்டு கொடுக்கவா, அதை நீ வாங்க கூடாது, என்ன மேடம் சொல்றீங்க, ஏன்னா வாங்குற அளவுக்கு அவகிட்ட பணமே இருக்காது, ஏன்னா நான் அந்த பணத்தை தான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. உடனே அதுக்கு ஃபைனான்சியர் சொல்றாங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீட்டை மீட்கணும்னு சொல்லி அவங்க 2 பேருமே போராடிட்டு இருக்காங்க, போனா போகட்டும்னு விட்டுலாம் இல்லைன்றாங்க. என்ன எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அதை விட்டுட்டு மீனா முத்து பக்கம் சாயிற மாதிரி இருக்கே, இல்ல மேடம் அப்படி சொல்லல, அவங்க சொன்னபடி சொன்ன வாக்க காப்பாத்துற மாதிரி பணத்தையும் எடுத்துட்டு கொடுக்குறாங்க, திரும்ப வீடை எதுக்காக ஜப்தி பண்ணணும், அததான் சொல்ல வந்தேன்னு சொல்றாங்க. இங்க பார், நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நான் போட்ட பிச்சை, அதை முதல்ல யோசிச்சு நான் என்ன சொல்லணும் அதை செய்யுன்னு சொல்லிட்டு இப்ப பைனான்சியராவே சிந்தாமணி மிரட்டுறாங்க. மீனாவும் பணத்தை எடுத்துட்டு ரொம்பவே வேகமா இப்ப வந்துட்டு இருக்காங்க. இப்ப மீனா கரெக்டான நேரத்துக்கு பணத்தை எடுத்துட்டு பைனான்சியர் கிட்ட கொடுத்து வீடை மீட்பாங்களா, இல்ல அதுக்குள்ளவே சிந்தாமணி ஏதாவது பித்தலாட்டம் பண்ண போறாங்களா, அதை மீனா எப்படி முறியடிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.